It's story time. கடல் தீவோட இளவரசிய திருமணம் செஞ்சுக்கிற வாய்ப்பு யாருக்கு கிடைச்சதுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. இந்திய பெருங்கடலோட ஒரு பகுதியில் ஒரு அழகான தீவு இருந்துச்சு. கடலுக்கு நடுவில் இருந்தாலும் அந்த தீவு நல்ல வளமாவே இருந்துச்சு. அந்த தீவோட ராஜாவுக்கு ஜோத்சனான்னு ஒரு மகள் இருந்தாங்க. அவங்க தான் அந்த நாட்டோட இளவரசி. ரொம்ப அழகாவும் புத்திசாலித்தனத்தோடவும் ஜோத்சனா இருந்தாங்க. அதனால அவங்கள திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு பல நாட்டு இளவரசர்களும் போட்டி போட்டாங்க. இளவரசிக்கு பொருத்தமா ஒருத்தனை தேர்ந்தெடுத்து திருமணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணுமேங்கிற கவலை ராஜாவுக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. ராஜா ஒரு நாள் ஜோத்சனா கிட்ட, உனக்கு திருமணம் செய்யலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளைய பார்க்கணும்னு நீ சொன்னா அதே மாதிரி ஒரு மாப்பிள்ளைய நான் பார்க்கறேன் அப்படின்னு சொன்னாரு. ஜோத்சனா ராஜா கிட்ட சொன்னாங்க, எனக்கு வரப்போறவரு நல்ல இரக்க குணமும் நேர்மையும் உள்ளவரா இருக்கணும். அவர் ஒரு நாட்டுக்கு இளவரசனா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அத மாதிரி ஒரு மாப்பிள்ளைய எனக்கு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை கேட்டதும் அந்த நாட்டோட படைத்தலைவர் ராஜா கிட்ட சொன்னாரு, இளவரசி எதிர்பார்க்கிற எல்லா நல்ல பண்புகளோடையும் பவளத்தீவுல இனியன்னு ஒரு இளைஞன் இருக்கான். அந்த இளைஞன் நம்ம இளவரசிக்கு பொருத்தமான மாப்பிள்ளையா இருப்பான்னு எனக்கு தோணுது. நீங்க அவனோட இரக்க குணத்தையும் நேர்மையையும் சோதிச்சு பார்த்துட்டு அவன் பொருத்தமானவனா இருந்தான்னா இளவரசிக்கு திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. படை தளபதி சொன்னதை கேட்டதும் அந்த நாட்டோட அமைச்சர் சொன்னாரு, எனக்கு கொஞ்சம் மந்திர சக்தியும் தெரியும். நான் இப்பவே இளவரசிய கூட்டிக்கிட்டு பவளத்தீவுக்கு போறேன். இனியனோட இரக்க குணத்தையும் நேர்மையையும் சோதிச்சு பார்த்து நம்ம இளவரசிக்கு அவன் பொருத்தமா இருப்பானான்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப ராஜா குறுக்கிட்டு, திருமணத்துக்கு முன்னாடி அந்த இளைஞனை நானும் பார்க்கறதுக்கு விரும்புறேன். அதனால நீங்க அவனை சோதிக்கிறதுக்கு என்ன போட்டி வச்சாலும் அவன் இந்த தீவுக்கு வர மாதிரி ஏற்பாடு செய்யுங்க. அவன் இங்க வரும்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அமைச்சரும் ஜோத்சனாவை கூட்டிக்கிட்டு பவளத்தீவுக்கு கிளம்பினாரு. அவங்க 2 பேரும் இருந்த படகு பாதி ராத்திரிக்கு மேல பவளத்தீவோட கடற்கரைக்கு வந்து சேர்ந்துச்சு. அமைச்சர் ஜோத்சனா கிட்ட, நீ இந்த கடற்கரையிலேயே காத்துக்கிட்டுரு, இனியன் உன்னை தேடிக்கிட்டு வர மாதிரி நான் ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீவுக்குள்ள போனாரு. அங்க ஒரு அமைதியான இடத்துல உக்காந்து அவரு தன்னோட மந்திர சக்திய பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. பவளத்தீவுல தன்னோட குடிசையில தூங்கிக்கிட்டு இருந்த இனியனுக்கு திடீர்னு ஒரு கனவு வந்துச்சு. அவனோட கனவுல வந்த ஒரு வயசான பெரியவர், நீ இந்த தீவோட கிழக்கு கடற்கரை பக்கம் போ. அங்க கடற்கரையில ஒரு அழகான பெண் காத்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு அவங்கள பிடிச்சிருந்துச்சுன்னா திருமணம் செஞ்சுக்க விரும்புறதா சொல்லு, எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாரு. இந்த கனவு வந்த உடனே இனியன் திடீர்னு தன்னோட படுக்கையிலேந்து எழுந்திருச்சு உக்காந்தான். தனக்கு வந்த கனவு ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. அவன் திடீர்னு எழுந்திருச்சு உக்காந்ததை பார்த்ததும் பக்கத்திலேயே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த அவனோட அண்ணனும் எழுந்திருச்சு உக்காந்தான். அவன் பேரு வாழியன். இனியன் தனக்கு வந்த கனவை பத்தியும் அந்த கனவுல வந்த பெரியவர் சொன்னதை பத்தியும் வாழியன் கிட்ட சொன்னான். அவன் சொன்னதை கேட்டதும் வாழியன் அவங்கிட்ட, இது ஒரு கனவு தானே, இத உண்மைன்னு நம்பிக்கிட்டு தூக்கத்தை கெடுத்துக்காத, படுத்து தூங்கு அப்படின்னு சொன்னதும் இனியன் மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சான். இனியனோட கனவுல வந்தது ஒருவேளை உண்மையா நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு வாழியனுக்கு தோணிச்சு. அப்படி ஒருவேளை அது உண்மையா இருந்துச்சுன்னா கிழக்கு கடற்கரை பகுதியில காத்துக்கிட்டு இருக்கிற அழகிய தானே திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு வாழியன் நினைச்சான். இதுக்கு மேல நேரத்தை வீணாக்க கூடாது அப்படிங்கிற முடிவோட வாழியன் எழுந்திருச்சு கிழக்கு கடற்கரையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரத்துல தூக்கம் கலைஞ்சு எழுந்திருச்சு உக்காந்த இனியனுக்கு தன்னோட பக்கத்துல படுத்துக்கிட்டு இருந்த வாழியனை காணும்னு தெரிஞ்ச உடனே என்ன நடந்திருக்குங்கிறத அவனால புரிஞ்சுக்க முடிஞ்சுது.
தன்னோட கனவு உண்மையா பொய்யாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அவனும் எழுந்திருச்சு கிழக்கு கடற்கரை பகுதியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். கிழக்கு கடற்கரை பகுதிக்கு இனியன் வந்து சேர்ந்தப்போ பொழுது லேசா விடிய ஆரம்பிச்சிருந்துச்சு. கனவுல வந்த பெரியவர் சொன்ன மாதிரியே அங்க ஒரு பெரிய பாறை மேல ஒரு அழகி உக்காந்துகிட்டு இருக்கிறத இனியன் கவனிச்சு வேகமா அவங்க உக்காந்துருக்கிற இடத்த நோக்கி போனான். அந்த பாறை கிட்ட இனியன் போகும்போதுதான் வாழியனும் அந்த பாறையை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறத அவன் கவனிச்சான். அவங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் முந்திக்கிற எண்ணத்துல பாறை மேல உக்காந்திருந்த அழகி கிட்ட என்ன திருமணம் செஞ்சுக்கிறியா அப்படின்னு ஒரே குரல்ல ஒன்னா கேட்டாங்க. அந்த பாறை மேல உக்காந்திருந்தது ஜோத்சனாதான். இனியன் மட்டும் கடற்கரைக்கு வருவான் அப்படின்னு நினைச்ச ஜோத்சனாவுக்கு இனியன் மாதிரியே இன்னொருத்தனும் வந்து 2 பேரும் ஒரே குரல்ல திருமணம் செஞ்சுக்கிறியா அப்படின்னு கேட்டதும் அவங்க ரொம்பவே குழம்பி போனாங்க. ஜோத்சனா இனியன்கிட்டையும் வாழியன்கிட்டையும் உங்க 2 பேர்ல யாருக்கு இரக்க குணமும் நேர்மையும் இருக்கு அப்படின்னு கேட்டப்போ 2 பேருமே எங்களுக்கு அந்த குணம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ஜோத்சனா அவங்க கிட்ட அப்படின்னா நான் உங்க 2 பேருக்கும் ஒரு போட்டி வைக்கிறேன். கடல் அரசன்கிட்ட நல்ல ஒளி வீசுற பெரிய முத்து ஒண்ணு இருக்கு. இரக்க குணமும் நேர்மையும் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். உங்க 2 பேர்ல யார் முத்தை எடுத்துக்கிட்டு வரீங்களோ அவங்கள நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இனியன் அவங்க கிட்ட இந்த கடலை கடந்து கடல் அரசன் இருக்கிற இடத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டான். ஜோத்சனா அவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு துடுப்பை கொடுத்தாங்க. நீங்க 2 பேரும் 6 நாள் பயணம் செஞ்சு இந்த தீவோட மேற்கு கடற்கரைக்கு போங்க. இந்த துடுப்போட நீங்க கடல்ல குதிச்சா கடல் உங்களுக்கு வழிவிட்டு கடல் அரசன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போகும் அப்படின்னு சொன்னாங்க. துடுப்பை வாங்கிக்கிட்ட வாழியன் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட வீணாக்காம உடனே அங்கேருந்து மேற்கு கடற்கரையை நோக்கி கிளம்பினான். இனியனும் தன்னோட துடுப்பை எடுத்துக்கிட்டு மேற்கு கடற்கரை இருக்கிற இடத்த நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். கொஞ்ச தூரம் நடந்து போன உடனேயே பாதை ஓரமா யாரோ ஒருத்தன் சுருண்டு கிடக்கிறத இனியன் பார்த்துட்டு மயக்கத்துல இருந்த அவனை எழுப்பி அவனுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிச்சான். அவன் இனியனையும் அவனோட துடுப்பையும் மாறி மாறி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் முன்னாடி உங்கள மாதிரியே ஒருத்தர் துடுப்பை எடுத்துக்கிட்டு வந்தாரு. குதிரையில வந்துகிட்டு இருந்த என்னோட தலையில துடுப்பால ஓங்கி ஒரு அடி அடிச்சு என்னை கீழே தள்ளிட்டு என்னோட குதிரையை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னான். அது தன்னோட அண்ணன் வாழியன் தாங்கிறது இனியனுக்கு உடனே தெரிஞ்சிடுச்சு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க குதிரையை எப்படியாவது நான் மீட்டு தரேன் அப்படின்னு உறுதி சொல்லிட்டு இனியன் அங்கேருந்து மேற்கு கடற்கரையை நோக்கி கிளம்பினான். வாழியன் போற வழியில மலைப்பாங்கான ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஊர் முழுக்க வெள்ளம் சூழ்ந்து இருந்ததுனால வாழியனால குதிரையில ரொம்ப வேகமா போக முடியல. அந்த ஊர்ல இருந்த வயசானவங்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் பக்கத்துல இருந்த ஒரு மலை மேல பத்திரமா உக்காத்தி வச்சுட்டு அந்த ஊர்ல இருந்த ஆண்கள் எல்லாரும் வெள்ளத்தை வடிய வைக்கிற முயற்சியில ஈடுபட்டிருந்தாங்க. குதிரையில மெதுவா வந்துகிட்டு இருந்த வாழியனுக்கு அங்க இருந்தவங்க பேசுறது நல்லாவே கேட்டுச்சு. அதுல ஒருத்தர் சொன்னாரு, எவ்வளவுதான் வெள்ளத்தை வடிய வச்சாலும் கடல் தண்ணி மறுபடியும் உள்ள வந்து வெள்ளம் சூழ்ந்துடுது. கடல் அரசன்கிட்ட இருக்கிற தங்க குடத்தை பயன்படுத்தினா மட்டும்தான் இந்த வெள்ளத்தை வடிய வைக்க முடியும். அது கிடைக்கலன்னா நாம எல்லாரும் இந்த இடத்த விட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னதை கேட்டதும் வாழியனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அவன் 2 நாளா சரியா சாப்பிடாம குதிரையில பயணம் செஞ்சு வந்துகிட்டு இருக்கான். இவங்களை ஏமாத்தி இவங்க கிட்டேந்து ஏதாவது உணவுப் பொருட்களை வாங்க முடியுமா அப்படின்னு அவன் யோசிச்சான். அந்த ஊர் மக்கள்கிட்ட கடல் அரசனை பார்க்கறதுக்கு தான் இப்ப நான் போய்கிட்டு இருக்கேன், கண்டிப்பா உங்களுக்கு என்னால உதவி செய்ய முடியும், அந்த தங்க குடத்தை என்னால வாங்கிக்கிட்டு வர முடியும், ஆனா நான் அங்க போய் சேர்ற வரைக்கும் எனக்கு தேவையான உணவுப் பொருட்களை நீங்க தரணும் அப்படின்னு கேட்டான். அவங்களும் அவனுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொடுத்து வாழியனை அனுப்பிவிட்டாங்க. வாழியன் மேற்கு கடற்கரை பகுதிக்கு வந்தான். ஆனா அங்க அலை சீற்றம் ரொம்ப கடுமையா இருந்ததுனால
கடல்ல குதிக்கிற அளவுக்கு அவனுக்கு துணிச்சல் வரவே இல்லை. கடல் சீற்றம் குறையறதுக்காக 1-2 நாள் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு அவன் மேற்கு கடற்கரை பகுதியிலேயே காத்துக்கிட்டு இருந்தான். அடுத்த நாள் காலையில இனியன் அந்த மலைப்பாங்கான ஊருக்கு வந்து சேர்ந்தான். அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அவனும் அவங்க கூட சேர்ந்துகிட்டு வெள்ளத்தை வடிய வைக்கிற முயற்சியில ஈடுபட்டான். ஆனா அங்க இருந்தவங்க, பொழுது இருட்ட போகுது, இனிமே கடல் தண்ணி உள்ள வந்துடும், அதனால நாம என்னதான் முயற்சி செஞ்சாலும் வெள்ளத்தை வடிய வைக்க முடியாது. நேத்து கூட உங்கள மாதிரியே ஒருத்தர் வந்தாரு, ஆனா நீங்க எங்களுக்கு உதவி செய்யற மாதிரி அவரு எங்களுக்கு எந்த உதவியும் செய்யல. கடல் அரசன்கிட்ட இருக்கிற தங்க குடத்தை எங்களுக்காக வாங்கிக்கிட்டு வர்றதா சொல்லிட்டு எங்க கிட்ட இருக்கிற உணவுப் பொருட்களை எல்லாம் வாங்கிக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி செஞ்சது வாழியன் தாங்கிறது இனியனுக்கு உடனே புரிஞ்சிடுச்சு. இனியன் அவங்க கிட்ட, நானும் கடல் அரசனை சந்திக்கிறதுக்காக மேற்கு கடற்கரைக்கு தான் போறேன், நானும் உங்களுக்காக அவர்கிட்டேந்து தங்க குடத்தை வாங்கிக்கிட்டு வர்றதுக்கு முயற்சி செய்யறேன் அப்படின்னு சொன்னான். அங்க இருந்தவங்க இனியன்கிட்ட, நீங்க கஷ்டப்பட்டு மேற்கு கடற்கரை பகுதிக்கு போக வேண்டாம், கொஞ்ச நேரத்துல கடல் தண்ணி உள்ள வந்து நீர்மட்டம் அதிகமாக ஆரம்பிக்கும், அப்ப நாங்களே உங்களை படகுல வச்சு மேற்கு கடற்கரை பகுதிக்கு கொண்டு விட்டுடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே இனியனை மேற்கு கடற்கரை பகுதியில படகுல கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. இனியன் அந்த கடற்கரையை சுத்தி பார்க்கும்போது அங்க ஒரு இடத்துல வாழியன் நின்னுகிட்டு கடல் சீற்றம் குறையறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். வாழியன் இனியன் கிட்ட, கடல் சீற்றம் ரொம்ப அதிகமா இருக்கு, முதல்ல நீ கடல்ல குதி, உனக்கு ஒன்னும் ஆகலேன்னா நானும் உன் கூட குதிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஜோத்சனா கொடுத்த துடுப்பு தங்கிட்ட இருந்ததுனால தனக்கு ஒன்னும் ஆகாதுங்கிற நம்பிக்கையில இனியன் அங்க இருந்த ஒரு பெரிய பாறை மேல ஏறி அங்கேருந்து கடலுக்குள்ள குதிச்சான். இந்த கதையோட தொடர்ச்சிய அடுத்த பகுதியில கேட்கலாம். இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.